லாஸ்ட் வீடியோவில் நம்ம how to compare two strings in Java பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி if else and comparison operator பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம else ifனா என்ன, then nested ifனா என்ன, இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது if elseலேயே else ifனு ஒன்று இருக்குது, அதோட டைப்பையும் ஒரு இஃப்குள்ளேயே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி போடுறது அப்படிங்கிற நெஸ்டட் இஃபையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், ஜாவா சீரீஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய வேரியபிள் நேம் வந்து இப்போ நான் மார்க்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து டேட்டா டைப் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த டேட்டா டைப் இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய மார்க் வந்து 36 அப்படின்னு நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு 10th or 12th படிக்கிறீங்கன்னா ஒரு 35 மேலே எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ அதுக்கான ஒரு கோடிங் எழுதுகிற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இப்போது மார்க் வந்து 36 வந்து நான் மேக்ஸில் எடுத்திருக்கேன். இப்போ இஃப் கண்டிஷன் நான் வந்து கொடுக்குறேன். மார்க் வந்து உன்னோட மார்க் ஒரு 35க்கு மேலே இருந்ததுன்னா நீ வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சி கிரேட் ஸ்டூடெண்ட், ஒரு குட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீ வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட். அதுக்கு வந்து நம்ம system.out.println குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ அதுவே நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் வந்து ஒரு வேளை இஃப் உன்னோட மார்க் வந்து 35க்கு மேலே இல்லாமல் ஒரு 60க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உன்னோட மார்க் வந்து 35க்கு மேலே இல்லை, 60க்கு மேலே இருக்குது. அப்போ நீ எந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்ப, ஒரு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்ப. அப்படி ஒரு வேளை உன்னோட மார்க்கு எப்படி சொல்லலாம்னா, உன்னோட மார்க் இங்கே நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் எரர் வரும். ஸோ உன்னோட மார்க் வந்து 60க்கு மேலேயும் கிடையாது, 90க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்க்கு 90க்கு மேலே இருக்குன்னா அப்போ நீ எந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்ப? ஸோ 60க்கே நம்ம வந்து எக்ஸலண்ட்டுன்னு சொன்னோம், இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு 90க்கு மேலே இருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது நான் இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ஸோ என்டர். ஃபஸ்ட்டு நமக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் isu.java. ஓகே, இப்போது அவுட்புட்டில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். குட் ஸ்டூடெண்ட். ஏன் குட் ஸ்டூடெண்ட்? பிகாஸ் இப்போ நான் இதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மார்க் வந்து இப்போ என்னோடய மார்க் என்ன 36. இப்போ என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் என்னது, மார்க் இந்த 36 இங்கே போகும். அப்போது இந்த 36 இந்த 35ஐ விட கிரேட்டரா, 35ஐ விட 36 கிரேட்டரா? எஸ், கிரேட்டர். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, இங்கே நான் கொடுத்துருக்க குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு வேளை இந்த இடத்துல நான் 36ன்னு கொடுக்காம ஒரு 62ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை செக் பண்ணும். அப்போ இந்த இடத்துல அந்த நான் கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து ட்ரூ ஆகலை. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகும். அப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் நான் என்ன கொடுத்துருப்பேன், 62 இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். 16 இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 62 60 விட கிரேட்டரான கிரேட்டர். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. அப்போ இந்த எக்ஸலண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஒரு வேளை அப்படி ஒரு நான் 60யும் இல்லை 30யும் இல்லை, இந்த இடத்துல நான் ஒரு 93ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், இந்த இடத்துல செக் பண்ணும் வரல, இந்த இடத்துல செக் பண்ணும் வரல, அப்போ இந்த இடத்துல செக் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஆகும், 93ங்கிறது 19 விட கிரேட்டர் ஆகும்போது எஸ் கிரேட்டருங்கும் போது அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னாலே என்ன, இஃப் கூட என்ன இருக்கணும், எல்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இஃப் வந்து ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை இஃப் வந்து ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே இருக்கிறது தான் பிரிண்ட் ஆகும். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு, அதனால இந்த குட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இது ட்ரூ ஆகாமல் இந்த இடத்துல நான் ஒரு 34ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. 34 35ஐ விட கிரேட்டரான்னு பார்க்கும். அப்போ கிரேட்டர் கிடையாது. அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 36க்கு பதிலாக 32ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஜாவா ஸ்பேஸ் isu.java என்டர். சாரி, நான் ஜாவா சி கம்பைலே கொடுக்கல, ஜாவா சி ஸ்பேஸ் isu.java. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிருக்கும்.
கம்பைல் ஆனதுக்கப்புறம் ரன் பண்ணலாம். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வருது? எதுவுமே வரல. ஏன் எதுவுமே வரல? இருங்க, நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு என் ப்ரோக்ராமில் அப்போலே நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தேன்? 36 கொடுத்துருந்தேன். அதனால இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 36 35 விட கிரேட்டருங்கிறதுனால குட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆச்சு. பட் இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குது. நான் என்ன கொடுத்துருக்கேன்? 32 கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு லைனில் என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும்போதே 32 35 விட கிரேட்டரானு செக் பண்ணும்போதே இந்த இடத்துல இது என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபால்ஸ் ஆனால் என்ன ஆகணும்? எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தான் ஒர்க் ஆகணும். இந்த இடத்துல நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. அப்போ என் ப்ரோக்ராம் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதாவது அடுத்த கண்டிஷன் செக் பண்ண முடியாது, அடுத்த கண்டிஷன் செக் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல நான் வந்து 35 இல்லாமல் ஒரு 60க்கு மேலே கொடுத்துருந்தேன்னா இதுக்குள்ளே இருக்கிறது மேபி ரன் ஆகிருக்கலாம். 90க்கு மேலே கொடுத்துருந்தேன்னா இதுக்குள்ளே இருக்கிறது ரன் ஆகிருக்கலாம். நான் இந்த ப்ரோக்ராமுக்கே சம்மந்தம் இல்லாத 35க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. நான் 35க்குள்ளே கொடுத்துட்டனால எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குது. எல் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால இந்த இடத்துல எனக்கு பிளாங்காக கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது. அவுட்புட்டே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இஃபே கொடுக்கலாம்ல, அதுக்கு மேலே இருக்க வேல்யூவே கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்க வேல்யூவே நம்ம கொடுத்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து இந்த இடத்துல நான் 62ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது 62 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே ரன் ஆகுது, ஐ மீன் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா குட் ஸ்டூடெண்ட் எக்ஸலண்ட் ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இங்கே 62ன்னு இருக்குது, இந்த இடத்துல கம்பேர் பண்ணுது. 62 35 விட கிரேட்டரா? எஸ் கிரேட்டர். ட்ரூ ஆனதுனால குட் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது 62 60 விட கிரேட்டரா? எஸ் கிரேட்டர். ஸோ ட்ரூ ஆனதுனால எக்ஸலண்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த ரெண்டுமே வரக்கூடாது. பர்டிகுலராக நான் எந்த மார்க் எந்த கேட்டகரியில் வரணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஃப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஃப் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ரேட்டர் சேர்த்திக்கலாம். ஸோ அது என்ன ஆப்ரேட்டர்னா அண்ட் ஆப்ரேட்டர். இந்த அண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கோர் வந்து எனக்கு 35க்கு கிரேட்டராக 60க்குள்ளேயும் இருக்கணும், லெஸ் தெனாகவும் இருக்கணும். அதாவது 35க்கு மேலே 60க்குள்ளே எனக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். அப்படி இருந்தால் குட் ஸ்டூடெண்ட். இந்த சைடு 35க்கு கிரேட்டரா 60க்கு கிரேட்டரா 60க்கு மேலே இருக்கணும். அதே டைம் இந்த இடத்துல ஸ்கோர்னு கொடுத்துட்டேன்னா மார்க்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்? மார்க் வந்து 35க்கு மேலே இல்லைன்னா 60க்குள்ளே இருந்ததுன்னா அவங்க குட் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல 60க்கு மேலே தென் ஒரு 90க்குள்ளே இருந்ததுன்னா அவங்க வந்து எக்ஸலண்ட். இந்த இடத்துல வெறும் 90 மட்டும் நமக்கு இருக்கட்டும். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர். ஸோ கம்பைல் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா பர்டிகுலராக எனக்கு இது மட்டும்தான் வேணுங்க, நான் அப்போவே சொன்ன மாதிரி இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுமே வரக்கூடாது. ஸோ அதுக்கு பர்டிகுலராக எவ்வளோலேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும்? 35லேருந்து 60க்குள்ளே இருந்தால் குட் ஸ்டூடெண்ட், 60லேருந்து 90க்குள்ளே இருந்தால் எக்ஸலண்ட், 90க்கு மேலே இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ இங்கே என்ன இருக்குது? 62 இருக்குது. அப்போ 62னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். 62லேருந்து 90க்குள்ளே வரும். ஸோ எக்ஸலண்ட்ங்கிறது அவுட்புட்டில் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தேன்னா எனக்கு அந்த இடத்துல எல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும். இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இது அப்படி கண்டினியூவாக, அதாவது அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். இது செக் பண்ணும், இது செக் பண்ணும், இது செக் பண்ணும். எனக்கு அந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணோம் அப்படி இல்லாமல் எனக்கு வந்து நான் சொல்கிறத மட்டும் செக் பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஃப் வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது எனக்கு நீ எக்ஸிக்யூட் ஆகி செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து டைரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் பண்ணணுங்கிறக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஃப் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ணும்போது சேம் அதே தான் நடக்கும். நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ கம்பைல் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ எக்ஸலண்ட்னு அதே அவுட்புட் தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம அப்ளை இருந்த ஒரு விஷயத்தையே வச்சிருக்கலாமே, அதிலே சேம் அவுட்புட் தானே வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்ளைவே சேம் அவுட்புட் வந்தாலும் உங்களோட ப்ரோக்ராம் அடுத்தடுத்த கண்டிஷனை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அடுத்தடுத்த கண்டிஷனை செக் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், 62 அப்படிங்கிறது வந்து என்னோட மார்க். இப்போ இந்த 62 அதை செக் பண்ணுது. செக் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுவோம், மார்க் வந்து 62ன்னு போடும். இந்த இடத்துல கிரேட்டரா, எஸ் கிரேட்டர். இங்கே வந்து 62 அப்படின்னு போடும். பட் இந்த இடத்துல 62 கிரேட்டர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒன்று ட்ரூ நடக்குது, இன்னொன்று ஃபால்ஸ் நடக்குது. அப்போ இதை வந்து செக் பண்ணி ஓகே இது வந்து தப்பு அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணும், இங்கே ஃபால்ஸ், ஒரு இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுனாலே எல்ஸ் தான் அது செக் பண்ணும். பட் இங்கே எல்ஸ் இருக்கா, கிடையாது. அப்போ எல்ஸ் இல்லைன்னா அடுத்த எல்ஸை தான் அது செக் பண்ணும். அப்போ இங்கே பார்க்கும்போது எல்ஸ் இஃப் இருக்குது. இதுதான் நம்மளோட ஒரு பேசிக் ஒரு சின்டாக்ஸ் மாதிரியே. அப்போ இஃப் அடுத்தடுத்து இருக்கிற இஃப் அதை செக் பண்ணக்கூடாது, எல்ஸ் தான் செக் பண்ணும். ஸோ இங்கே எல்ஸுக்கு பதிலாக எல்ஸ் இஃப் நான் கொடுத்துருக்கேன். அப்போ எல்ஸே நீங்கள் கொடுக்கலாம்னு கேட்பீங்க. அப்போ எல்ஸே நம்ம கொடுத்தோம்னா அது ஃபால்ஸ் ஆனது மாதிரி. எனக்கு ஃபால்ஸ் ஆகக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ ஆகணும். ட்ரூ ஆகிறதுக்காக நான் இங்கே எல்ஸ் இஃப் தரேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்கே வந்து 62 மார்க் வந்து வச்சு பார்க்குது. 60 விட கிரேட்டரா, எஸ் கிரேட்டர். இந்த இடத்துல ட்ரூ. அடுத்து இங்கே 62 வச்சு பார்க்குது. 90 லெஸ்ஸரா, எஸ் லெஸ்ஸர். ஸோ இந்த இடத்துல ட்ரூ ட்ரூ. ஸோ ட்ரூன்னு இருந்தால் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அவுட்புட் இங்கே எக்ஸலண்ட் இருக்கிறது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒரு வேளை நான் இங்கே 92 கொடுத்துருந்தேன்னா 92 90 விட கிரேட்டரான்னு பார்த்துட்டு இந்த எல்சிஃப்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தான் வந்து ஒர்க் ஆகும். பட் எனக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகணும். ட்ரூ ஆகிட்டு அதில் இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். எல்ஸ் கண்டிஷனுக்கு அது வந்து போகவே கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஸ் இஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதே மாதிரி இஃப்க்குள்ளேயே இஃப் போடுற ஒரு விஷயமும் இருக்குது. அதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது மொத்தத்தை எடுத்துடலாம். ஸோ பூலியன் டேட்டா டைப் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மால் போகிறேன். ஃபன் மாலுக்கு வந்து இப்போ நான் போகிறேன். ஸோ ஃபன் மாலுக்கு போகிறது வந்து ட்ரூ. நான் வந்து ஃபன் மாலுக்கு போகிறது இப்போ ட்ரூ. இஃப் நான் வந்து மாலுக்கு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன், அங்கே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ system.out.println ஐ வில் என்ஜாய். மாலுக்கு போனால் நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மாலுக்கு போனால் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, அது ஃபைன். இப்போது எனக்கு நான் இது அவுட்புட்டில் இப்போ நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐ வில் என்ஜாய்ங்கிறது பிரிண்ட் ஆகும். எல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மாலுக்கு வந்து நான் வரணுன்னா என்னை நீங்கள் படத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறேன். ஸோ மாலுக்கு நான் வரணுன்னா நீ என்ன மூவிக்கு கூப்பிட்டு போகணும். ஸோ மூவிக்கும் கூப்பிட்டு போனீன்னா தான் நான் வந்து வருவேன்னு சொல்கிறேன் மாலுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த system.out.printlnக்குள்ளேயே இன்னொரு இஃப் போடுவேன். ஸோ இப்போ இந்த இஃப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, நீ என்ன மூவிக்கு கூப்பிட்டு போகணும். எதுக்கு கூப்பிட்டு போகணும், மூவிக்கு கூப்பிட்டு போகணும். மூவிக்கு கூப்பிட்டு போனேன்னா தான் நான் வந்து மாலுக்கே வருவேன்னு சொல்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், system.out.printlnல தென் ஒன்லி ஐ வில் கம். என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் செகண்டரி. மூவி கூப்பிட்டு போனால் தான் மாலுக்கே வருவேன், அப்போ தான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இப்போது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், மாலுக்கும் கூப்பிட்டு போகணும், மூவிக்கும் கூப்பிட்டு போகணும். அதே டைம் எனக்கு நீ வந்து ஜூஸ் வாங்கி தரணும். அங்கேயே கூப்பிட்டு போய் இன்னொரு ஜூஸும் எனக்கு நீ வாங்கி தரணும்னு நான் சொல்கிறேன். அப்படி நீ வாங்கி கொடுத்தாதான் நான் மாலுக்கே வருவேன், மூவியும் பார்ப்பேன், தென் என்ஜாயும் பண்ணுவேன்னு நான் வந்து சொல்கிறேன். ஆல் டன், சும்மா ஆல் டன் அப்படின்னு நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.ஜாவா என்டர். இப்போ இது எனக்கு வந்து கம்பைல் ஆயிரும். ஏதோ ஒரு எரர். இஃப் ஜூஸ் நம்ம இங்கே அதை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஐ மீன் என்னென்னா இது எல்லாமே ட்ரூ பூலியன் நமக்கு வேல்யூ நம்ம டேட்டா டைப் போட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணல ஜூஸுக்கு. ஸோ ஜூஸ் அந்த வேரியபிள் நேம் அங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டு தான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த கண்டிஷனே நம்மளால் தர முடியும். ஸோ ட்ரூ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.ஜாவா என்டர். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
இப்போது ஐ மீன் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் vaishu.java என்டர். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டில் 3மே பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு என்ன வந்து இது நான் உங்களுக்கு இருங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு இது நெஸ்டடுக்குமே கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பூலியன் டேட்டா டைப்னாவே ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், ஒன்று போகணும் இல்லைன்னா இல்லை, ஆன் ஆஃப் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைன்னா இல்லை. அப்போ நான் வந்து மாலுக்கு போகிறேன். கண்டிப்பாக நான் மாலுக்கு போனேன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும், ஐ வில் என்ஜாய். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் என்ன, மால். அப்போ இஃப் நான் மாலுக்கு போனேன்னா, மாலுக்கு போகிறது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஐ வில் என்ஜாய்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அது நான் போயிட்டேன் ட்ரூ அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சா, எஸ் ட்ரூ ஆனதுனால டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கேன், மூவிக்கு போகிறேன். இஃப் மூவிக்கு போகிறதும் ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூவா, எஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க, போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நான் போகிறேன். அப்படி போனால் நான் என்ன பண்ணுவேன், அப்போ தான் நான் வருவேன் மாலுக்கே, அப்போ தான் நான் வருவேன். ஓகே, அது வந்து நான் மாலுக்கு போயிட்டேன்னா எஸ் என்ஜாயும் பண்ணிவிட்டேன், மாலுக்கும் போயிட்டேன். இப்போது ஜூஸ் எனக்கு நீங்கள் அங்கே போய் ஜூஸ் வாங்கி கொடுத்தா தான் எல்லாமே பக்காவாக நடக்கும், ஆல் டன். ஸோ ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டிங்களா, அதுவும் ட்ரூ ஆயிடுச்சா, எஸ் ட்ரூ. ஸோ ஆல் டன், எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. இப்போது இதுதான் வந்து நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப், இன்னொரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப், இந்த மாதிரி நம்ம போடுறத தான் என்ன சொல்லுவோம்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எல்ஸ் இஃப் பார்த்துருக்கோம், நெஸ்டட் இஃப்மே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல நான் மாலுக்கு போகிறத என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் மாலுக்கே போகல, ஆனால் மூவி ஜூஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் vaishu.java எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஐ மீன் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது ஜாவா ஸ்பேஸ் vaishu.java என்டர் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்றுமே வராது. ஏன்னா இந்த இடத்துல நான் மாலுக்கு போகிறதே ஃபால்ஸ். நான் மாலுக்கே போகலைங்கும் போது அங்கே போய் நான் எப்படி மூவி பார்ப்பேன், எப்படி நான் ஜூஸ் குடிப்பேன், அதெல்லாம் ட்ரூவாக இருந்தாலும் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற இஃப் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னோடய ப்ரோக்ராம் எதை செக் பண்ணும், எல்ஸை தான் செக் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல எல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எல்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போ அந்த எல்ஸ்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சாரி இதை நம்ம எடுத்துட்டுடலாம். இங்கே நான் எல்ஸில் என்ன தரேன்னா, இப்போ இங்கே நான் வந்து ஒரு சிஸ்டம் டாட் எப்படி ஒரு என்டர் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் ஸ்டே அட் ஹோம்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எஸ் ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜாவா சி ஸ்பேஸ் vaishu.java என்டர். சாரி எல்ஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த இதை அப்படி காப்பி பண்ணி நம்ம சென்டரில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் பக்காவாக இருக்கா. இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம குழப்பிடுச்சு, இந்த இடத்துலலாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எல்ஸ் போட்டுருவோம். இந்த இஃப்புக்குள்ளே இல்லாமல் எங்கே போடலான்னா இது இதோட ஓப்பன், இது இதோட ஓப்பன், இங்கே போடுவோம். நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணி என்டர் எல்ஸ், சாரி பேஸ்ட் ஆகாது. ஸோ பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். எல்ஸ் வந்து நீங்களே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எல்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது இருங்க நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு, இந்த 2 விஷயமே நமக்கு நடக்கும். இந்த இஃப் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா தான். இந்த இஃபே உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் இஃபே உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்த 2 இஃப் ட்ரூவாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபஸ்ட்டு விஷயமே ஃபால்ஸ் ஆனனால. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். எல்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸில் என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அவுட்புட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த எல்ஸில் என்ன நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவுட்புட்டில் வந்து ஐ மீன் அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இது எல்ஸ் இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ஜாவா சீரீஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து நம்ம போவோம் ஜாவா டியூட்டோரியலில். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜாவாவில் வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களால் கண்டினியூவாக கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.